கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. 6 நாட்கள் மிகவும் கடினமாய் உழைத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வாஞ்சையோடும் தாகத்தோடும் ஆவலோடும் வந்து காத்திருக்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பார்க்கிறார். அவர் உங்களுடைய மன விருப்பத்தை இந்த நாளிலே பலமாய் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்த பாதைக்காக, கடந்த நாட்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த அனுபவத்திற்காக நாம் அதிகமாய் ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். என் கண்கள் என்னாலும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும் என்ற வசனத்தின்படியே கர்த்தருடைய கண்கள் நம்முடைய இருதயத்தை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த விசுவாசத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்தை கிட்டி செல்வோம். நம்மை கர்த்தருக்கென்று ஒரு விசை தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களோடு கூடந்து உங்களுக்காக செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாகவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து அவரை சேவிக்கிறார்களோ, யாரெல்லாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நெருங்கி சேருகிறார்களோ, அவர்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்களிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்குள்ளே செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமையானது ஈக்காலஜிக்கல் சண்டே, ஈகோ சண்டே அல்லது சுற்றுப்புற சூழ்நிலையை குறித்து தியானிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையை அல்லது நம்மை சுற்றி வளர்கிற தாவரங்களை நாம் பராமரிக்க வேண்டும், அவைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையை நமக்கு வசனமாக தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இயற்கையை ஆண்டவர் எவ்வாறு முக்கியத்துவப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்க போகிறோம். எனவே இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 92:13 இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்ற வார்த்தை நாம் ஓரிடத்திலிருந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. நம்முடைய முன்னோர்களை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் தேவனற்றவர்களாக காணப்பட்டார்கள். எப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கப்பட்டதோ, அப்பொழுது நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இப்படி போன்ற பரிசுத்த ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்ற வார்த்தை நான் இன்னொரு இடத்திலிருந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நட்டி இருக்கிறார் அல்லது நாட்டி இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக சிலர் பரம்பரை கிறிஸ்தவர்களாக காணப்படலாம். ஆனால் பலர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பரிசுத்த சபையிலே கர்த்தரை ஆராதிக்கின்ற அனுபவத்தை பெற்றவர்களாக காணப்படலாம். எனவே வேதம் சொல்லுகிறது,
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களே எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே சொல்லித்திருப்பார்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது அவர் இயற்கைகளையும் படைத்தார் என்பதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் அதிகாரங்களிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 8ஆம் வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அது மாத்திரமல்ல, அந்த தோட்டம் எப்படி இருந்ததாம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் என்பதை நாம் வாசிக்க முடியும். இந்த ஆண்டவர் ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதிலே தாம் உருவாக்கின ஆதாமை கொண்டு போய் வைத்தார். எதற்காக வைத்தாரே என்றால், நாம் இதே அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்மை சுற்றி காணப்படுகின்ற இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும், அவைகளை பண்படுத்த வேண்டும், அவைகளை நன்றாய் வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை உவமைகளாக தம்முடையவர்களோடு கூட பேசினார். அப்பொழுது அவர் பேசின பொழுது கடுகு விதையை குறித்து சொல்லுகிறார். விதைகளிலே மிகவும் சிறிய விதை கடுகு என்று சொல்லி, இந்த கடுகு விதை விதைக்கப்பட்ட பொழுது அது பெரிய மரமாகி அதிலே பறவைகள் வந்து தங்குகின்ற அந்த அனுகூலங்கள் கிடைப்பதாக நாம் பரிசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அடிக்கடி திராட்சை தோட்டத்தை குறித்து பேசுகிறார். அத்தி மரத்தை குறித்து ஓமைகளாக அவர் பேசின அநேக காரியங்கள் உண்டு. எனவே இந்த அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர் இயற்கையும் உண்டாக்கி அதை பண்படுத்தவும் காக்கவும் மனிதனிடத்திலே கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் சொல்லித்திருப்பார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை நாட்டப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் எதற்காக நாட்டப்பட்டோம் என்ற கேள்வி நமக்குள்ளே எழும்புவது உண்டு. Why God planted you in the church? ஆண்டவர் எதற்காக உன்னை கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டினார்? நீங்கள் செழிப்பாய் வளரும்படியாக. யோவான் 15:16 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கும்படியாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டி இருக்கிறார், கர்த்தருடைய சபையிலே நம்மை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் நானும் பலருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நம்மை ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆலயத்திலே சந்தன மரமாக, ஒலிவ மரமாக, நீதியின் விருட்சங்களாக நாட்டி இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாமத்திலே நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். மரங்கள் எதற்காக வளர்க்கப்படுகிறது என்றால்,
முதலாவது மரங்கள் கனிகளுக்காக வளர்க்கப்படுகிறது, நிழலுக்காக வளர்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மருந்துகள் தயாரிப்பதற்காக மரங்கள் வளர்க்கப்படுகிறது. இன்னும் பர்னிச்சர்ஸ் தயாரிப்பதற்காக, பிசினஸ் பர்பஸுக்காக மரங்கள் வளர்க்கப்படுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் ஒரு மரமானது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகுந்த பிரயோஜனம் உண்டாக அவைகள் காணப்படுகிறது என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக அழகாக சுட்டி காண்பிக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனமாகிய நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற அனுபவத்திலே நான் எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தைகள் மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. இதற்கு ஆதாரமாக நாம் என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் அநேக கர்த்தருடைய விசுவாசிகளையும் கர்த்தருடைய சபையிலே சந்தன மரமாக நாட்டி உள்ளார் என்பதாக பரிசுத்த வாக்கியத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த சந்தன மரத்தின் குணாதிசயங்கள் என்னவென்றால், குளிர்ச்சிக்காக அவைகள் வளர்க்கப்படுவதை நாம் அறிந்திருக்க முடியும். ஒருவேளை குளுமையான ஒரு சூழ்நிலை, மோசே சாந்த குணம் உள்ளவன் என்ற வசனத்தின்படியே மற்றவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மிகுந்த கனிவு உள்ளவர்களாக, நற்குணம் உடையவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக, பொறுமையாக வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய சபையிலே சந்தன மரமாக நாட்டி உள்ளார். அது மாத்திரமல்ல, இந்த சந்தன மரம் மற்றவர்களுக்கு வாசனை கொடுக்கும் என்பதை நாம் எல்லோரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக வாழும்படியாய் நற்கந்தகம் வீசும் ஒரு நபராய், நாம் நற்சாட்சி பெற்ற ஒரு நபராய் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை சந்தன மரமாக கர்த்தருடைய சபையிலே நாட்டி இருக்கிறார். இந்த சந்தன மரத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இது மிகவும் விலை உயர்ந்தது. இது எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு நபருக்கு தெரியும், திருடனுக்கு இந்த சந்தன மரம் எங்கே இருக்கும் என்பதை அவன் நன்றாய் அறிந்திருக்க முடியும். இதே போல கர்த்தருடைய சபையிலே சந்தன மரமாய் நாட்டப்பட்டிருக்கிற, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற, மற்றவர்களுக்கு நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழக்கூடிய நம்மை சத்ருவாகிய பிசாசானவன் நன்றாய் தெரிந்திருக்கிறான். அவன் நான் அப்படி கர்த்தருக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியாய், கர்த்தருக்கு பிரயோஜனம் உண்டாக வாழும்படியாய் நம்மை வாழ விடாமல் அவன் உலக காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்முடைய நேரங்களையும் காலங்களையும், அல்லது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் பறித்து கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த நாட்களிலே ஆராதனை என்ற அந்த முறைமையிலே அநேக பாடல்கள், ஒரே பாடலை 1 மணி நேரம் பாடுகின்ற ஒரு அனுபவம். ஆனால் அதே வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை மிகவும் சுருக்கமான ஒரு வார்த்தைகளையாக கொடுப்பதை நாம் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். இன்றைய ஆராதனை ஒழுங்குமுறையை நாம் பார்க்கின்ற பொழுது வொர்ஷிப்புக்கு நாம் அதிக நேரத்தை கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நாம் சுருக்கி கொள்ளுவதை நாம், அல்லது மக்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய்
மிகவும் சுருக்கமான ஒரு பிரசங்கத்தை பண்ணுவதை எல்லா கர்த்தருடைய சபைகளிலும், நாட் ஓன்லி இன் சிஎஸ்ஐ பட் ஆல்சோ அதர் சர்ச்சஸ்லையும் நாம் அப்படி பண்ணுகிற ஒரு காரியத்தை நாம் காண முடியும். குறிப்பாக உபவாச ஜெப கூட்டம் என்று ஏற்படுத்தி இருப்பார்கள். இந்த உபவாச ஜெப கூட்டத்திலே உபவாசம் பண்ணி ஜெபிப்பதை விட கர்த்தரை ஆராதிக்கிறதற்கென்று அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வதையும், அதே வேளையிலே ஜெப குறிப்புகளை மிக குறைவாய் கொடுப்பதையும், ஏதோ நேரத்தை தள்ளி கொண்டு போகிற ஒரு காட்சியை நாம் இன்றைய திருச்சபைகளிலே நாம் காண முடியும். ஆனால் இது ஏன் அப்படி நடக்கிறது என்றால், சத்ருவாகிய பிசாசானவன் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சித்துக் கொள்வான் என்ற நிகழ்வு கர்த்தருடைய சபையிலே நடக்கிறதை அநேக மறந்து போகிறோம். ஆண்டவர் எதற்காக என்னை கர்த்தருடைய சபையிலே வைத்தார், எதற்காக என்னை கர்த்தருடைய சபையிலே நாட்டினார் என்ற நோக்கம் நிறைவேறாமல் உலக பிரகாரமான ஒரு நிகழ்விலே அன்றாடம் கலந்து செல்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த சந்தன மரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, சந்தனம் என்றாலே குளிர்ச்சி, சந்தனம் எல்லா இடங்களிலும் பயன்படுத்துகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். நீதிமொழியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதி தன்னை அனுப்பினவருக்கு இருப்பான், அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் எதற்காக நம்மை கர்த்தருடைய சபையிலே நாட்டினாரோ, எஜமான் எதற்காக என்னை கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறாரோ, அவருடைய ஆன்மா குளிர பண்ணுகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சந்தன மரத்தை நாம் தேய்த்தாலும் உரசினாலும் நறுமணம் கொடுக்கும் என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறோம். விசுவாச வாழ்க்கை என்பது ஒருவேளை பாடுகள், துன்பங்கள், நெருக்கங்கள் போன்ற அனுபவத்தின் மூலமாக ஆண்டவருக்குள்ளே பலமாய் வேர் கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பணக்கார வாழ்க்கை என்ற அனுபவம் அல்ல. கிறிஸ்து எதற்காக நம்மை பிடித்தாரோ அந்த அனுபவத்திலே நான் அவருக்காக நறுமணம் வீசும் ஒரு நபராக என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், பலவிதமான பாடுகள், பலவிதமான உபத்திரவங்கள், இவற்றின் ஊடாக கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஆழமாய் வேறு ஊன்றுகிற ஒரு அனுபவத்தை குறித்து தான் இந்த சந்தன மரம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நான் கர்த்தருக்குள்ளே ஆழமாய் வேறு கொள்ளுகின்ற பொழுது மெய்யாகவே நான் எவ்விதமான ஒரு சோதனை வந்தாலும் அதிலே கர்த்தருடைய சபையிலே நான் நீடித்து கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோம் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதனை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்களின் 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 15ஆம் வார்த்தையிலே, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டுப்பவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவனுடைய வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஒருவேளை இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல,
ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறார்களோ, அவர்கள் கர்த்தருக்கென்று ஜீவ வாசனையாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை உருவாக்கும்படியாய் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக கர்த்தருடைய சபையிலே பலமாய் நாட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48 அதிகாரம் 5 வசனத்தை நாம் 45 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ரட்சிப்பின் கனிகளை தந்து என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் எதற்காக நம்மை கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார் என்றால், ரட்சிப்பின் கனிகளை கொடுக்கும்படியாக, ரட்சிப்பிற்கு நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழும்படியாக, ஒரு சந்தன மரமாக ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய சபையிலே நாட்டி இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். சந்தன மரம் எப்படி மனுக்குலத்திற்குள்ளே ஜனங்களுக்குள்ளே மிகுந்த பிரயோஜனம் உண்டாக காணப்படுகிறதோ, அப்படியே நாமும் கர்த்தருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கர்த்தருடைய சபையிலே நாட்டி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாச வாழ்க்கையிலே விதமான ஒரு பெரிய அனுபவத்தை நான் பெற்றிருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? இரண்டாவதாக, நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஒலிவ மரமாக நாட்டி இருக்கிறார். ஒலிவ மரமாக நாட்டி இருக்கிறார். ஒலிவ மரத்தின் குணாதிசயங்கள் என்ன? மருத்துவ குணம் நிறைந்தது, முகக்கலையை உண்டு பண்ணும், சமையலுக்கு வசதி படைத்தவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நமக்குள்ளே நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். எனவே ஆண்டவர் சிலரை சந்தன மரமாகவும் சிலரை ஒலிவ மரமாகவும் கர்த்தருடைய சபையிலே நாட்டி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது இந்த ஒலிவ மரத்தின் தன்மை என்னவென்றால், இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீர்க்கதரிசியானவர் ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறார். அந்த அற்புதமான காட்சியை பார்த்த பொழுது அவர் சொல்லுகிறார், 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன் என்று சொல்லுகிறார். அவர் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது அங்கே தேவதூதன் வந்து கேட்கிறார், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் இடதுபுறமாக ஒன்றும் 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனவே இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய தூதன் சொல்லுகின்ற பொழுது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, இந்த ஒலிவ மரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிற அந்த வசனத்தின்படியே கர்த்தருடைய ஆவியினாலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஒருவேளை உனக்கு முன்பதாக பர்வதங்கள் போன்ற பிரச்சனைகள் காணப்படலாம், தடைகள் காணப்படலாம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு பதிலாக பொல்லாத சத்துரு அநேக தடைகளை உண்டு பண்ணலாம், அல்லது குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதம் இல்லாதபடியினாலே நீங்கள் மிகவும் சோர்ந்து போன ஒரு நபராக காணப்படலாம், அல்லது நீங்கள் கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட காணப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கிருபை உண்டாகும், கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை செய்வார், உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் என்ற வார்த்தையை நாம் இங்கே மிக தெளிவாக வாசிக்க முடியும். தொடர்ந்து இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி தேவதூதனை பார்த்து இந்த 2 ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்ட மாத்திரத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவைகள் 2ம் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவன் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய சபையிலே ஒலிவ மரமாக நாட்டி இருக்கிறார். அந்த ஒலிவ மரத்தின் அனுபவம் என்னவென்றால், கர்த்தருடைய ஜனங்கள் அபிஷேகப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு அபிஷேகம் என்றால் என்ன என்று அறிய ஆவல் இல்லாத ஜனங்களை நாம் பார்க்க முடியும். பேரளவிலே கிறிஸ்தவர்கள் வந்து சொல்லுகிறவர்கள் என்ற நிலைப்பாட்டை நாம் அதிகமாய் காண முடியும். ஆனால் கர்த்தர் உங்களை கர்த்தருடைய சபையிலே ஒலிவ மரமாக நாட்டி இருக்கிறார். அந்த ஒலிவ மரத்தின் ஒருவேளை விளைவுகள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் உங்களை சபையிலே அபிஷேகம் பெற்றவர்களாக நாட்டி இருக்கிறார். அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்பார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் ஆண்டவர் உங்களை கர்த்தருடைய சபையிலே நாட்டி இருப்பதின் நோக்கம் என்னவென்றால், ஒருவேளை கர்த்தருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களா எண்ணப்படும்படிக்கு நீங்கள் அபிஷேகம் பெற்று சூழ்நிலையை மாற்றுகிறவர்களாக அல்லது ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குகிறவர்களாக ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆவியானவரால், தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரால் எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் காணப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளே அபிஷேகம் இருந்தது. அவர்கள் ஒரே மனம் ஒரே இருதயம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். தங்களுடையகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். சமநிலை பிரமாணம் என்ற அந்த நிலைப்பாட்டை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்ற சமுதாயத்தை உருவாக்கினார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஒலிவ மரமாக கர்த்தருடைய சபையிலே நாட்டி இருக்கிறார். இந்த ஒலிவ மரம் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்களை குறிக்கிறது. ஆண்டவர் கர்த்தருடைய சபையிலே சிலரை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர்கள் ஆத்துமாக்களுக்காக, ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக தங்கள் கைகளை விரித்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னும் அநேக ஜனங்களையும் நீதியின் விருட்சங்களாக கர்த்தருடைய சபையிலே நாட்டி இருக்கிறார் என்ற ஒரு வசனம் மிக ஆழமாக நாம் வாசித்து அறிய முடியும். நீதியின் விருட்சத்தின் தன்மை எப்படி இருக்க வேண்டுமாம்? கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டவர்கள் நீதியோடும் நியாயத்தோடும் நீதிமானாகவும் நேர்மையாகவும்
வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார். அதோடு கூட ஒரு நிச்சயமான பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற தன்மையோடு கூட நிறைந்தவர்களாக வாழும்படிக்கு ஆண்டவர் கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தருடைய சபையிலே நீதிமான்களாய் நாட்டி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் யார் என்பதை நாம் சுருக்கமாய் வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ரோமர் 5:1 நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவன் நீதிமான். இரண்டாவதாக நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானே ஆகில் அவனே நீதிமான். கர்த்தருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு வாழுகிறவன் நீதிமான் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, பரிசுத்த மத்தேயு 3:15 நாம் வாசிக்கின்ற பொழுது மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவன் நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அநேகர் வருகிறார்கள். அவர்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்கிறார். மனம் திரும்பி அநேகர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இயேசு யோவான் ஸ்நானனிடத்திலே கடந்து வருகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அவரை பார்த்த மாத்திரத்திலே, நீர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமே அன்றி நாம் உமக்கு கொடுக்க கூடாது என்று சொன்ன மாத்திரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்படியே எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவன் நீதிமான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். நான்காவதாக ரோமர் 5:9 நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாறிவிடுகிறார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஐந்தாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தன்னை தாழ்த்துகிறவன் நீதிமான். 2 பேர் ஜெபிக்கும்படியாய் ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். ஒருவன் தன் பெருமையை சொல்லியே ஜெபிக்கிறான், ஒருவன் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தன்னை தாழ்த்துகிறான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்களாய் காணப்படுகிறீர்கள். ஆறாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சத்தியத்தை கை கொள்ளுகிறவன் நீதிமான். நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். வசனத்தை வாசிப்பவர்களாக மாத்திரமல்ல, அவைகளை கை கொண்டு நடங்கள். என் ஜனங்கள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்குமே என்று சங்கீதம் 81 நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவன் நீதிமான். ஏழாவதாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அபிஷேகம் பெற்றவன் நீதிமான், இவனே நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை கர்த்தருடைய சபையிலே நீதியின் விருட்சங்களாக நாட்டி இருக்கிறார். நீதியின் விருட்சங்களாக நாம் மாறி கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிசுத்த யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வார்த்தையிலே நாம் வாசித்த போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டேன் என்றால், நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே உங்களில் சிலரை கர்த்தர் சந்தன மரமாக, ஒலிவ மரமாக, நீதியின் விருட்சங்களை உடையவர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். நீங்கள் கர்த்தருடைய திட்டத்தையும் கர்த்தருடைய சுத்தத்தையும் அறிந்து செயல்படுகின்ற பொழுது மெய்யாகவே கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்ற வசனம் உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறுவதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை கொடுக்கும்படியாகவே ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய சபையிலே சந்தன மரமாக, ஒலிவ மரமாக, நீதியின் விருட்சங்களாக நாட்டி இருக்கிறார். மெய்யாகவே ஆண்டவர் என்னை எதற்கென்று ஏற்படுத்தினாரோ அதிலே நான் கனி கொடுக்கிற ஒரு நபராய், நற்கனி நிறைந்தவர்களாக, நற்சாட்சி பெற்றவர்களாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவர் விருதாவாக உங்களை இங்கே கொண்டு வரவில்லை. நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை கர்த்தருடைய சபையிலே, பரிசுத்த சபையிலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சபையிலே வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மரம் இந்த ஆண்டு கனி கொடுக்குமா என்று பார்ப்போம் என்று சொல்லுகிறார். இதுக்கு நன்றாய் உரமிடு என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டு கனி கொடுக்கவில்லை என்றால் அதை வெட்டி போடுவோம் என்று சொல்லுகிறார். சுமாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை எதற்காக கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறாரோ அதன் நோக்கத்தை நித்தமும் நித்தமும் நிறைவேற்றுகிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர்களை கர்த்தருடைய சபையிலே நாட்டி இருக்கிறார். அந்த நோக்கம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே பலமாய் நிறைவேறுகிறதா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக நம்மை ஒரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் நாட்டின் நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை கனிதரும் விருட்சங்களாக, கனிதரும் கொடிகளாக மாற்றிவிட போதுமானவராக இருக்கிறார். காலை வேளையிலே ஒரு விஷயம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோமா? ஆண்டவர் உங்களோடு கிடந்து உங்களை பலமாய் ஆசீர்வதிக்கட்டும். ஏனென்றால் வார்த்தை ஒருபோதும் மாறாது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே சகல ஆசீர்வாதத்தினாலும் சகல நன்மையினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் குறைவோடு கூட வாழ்வது அவருடைய சித்தம் அல்ல. நீங்கள் நிறைவோடு கூட வாழ வேண்டும். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு குறைவு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் உங்களை கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார். நம்மை காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோமா? ஆண்டவரே, நீர் நாட்டின நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி முற்றிலுமாய் முற்றிலுமாய் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்ற வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலர் சந்தன மரங்களாகவும், சிலர் ஒலிவ மரங்களாகவும், சிலர் நீதியின் விருட்சங்களாகவும் நீர் நாட்டி இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நம்முடைய ஜனம் ஒரு விஷயம் உண்மையிலே பலன் கொள்ளுகிற அனுபவத்தால் நிரப்பப்படட்டும். கர்த்தருடைய சபையிலே ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை அறிந்து உமக்காக நற்சாட்சி பெற்றவர்களாக, ஆண்டவரே, எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள பாண்டமாக பாத்திரமாக வாழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் இவர்கள் மீது பலமாயிரங்கட்டும். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நீதிமானின் வீடு சகல பொக்கிஷத்தினாலும் நிரம்பி இருக்கும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கிடைக்கும் என்ற வசனத்தின்படியே இதோ உம்முடைய ஜனத்தின் விருப்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேறட்டும். சகல ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புவீராக. எல்லாவற்றை காட்டிலும் அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உமக்கென்று நற்சாட்சி பெற்றவர்களாக, உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக, உருவாக்குவீராக.
மேன்மைப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பணிந்து கொள்ளும், உருவாக்கும், மேன்மைப்படுத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.